நீங்கள் வந்து சஸ்டைனபிலிட்டி இன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா பல நாடுகள் முன்னேற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவும் அதில் ஃப்ரண்ட் எண்டாக போயிட்டுருக்கு. சர்க்குலர் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு பிக்கஸ்ட் கன்சூமர் எக்கானமி. அப்போது இங்கே இருக்கிற பொருட்களை வந்து சர்க்குலராக ரீசைக்கிள் பண்ணுறதை பற்றி எப்போவுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே. ஆனால் அதில் வந்து 3 விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, அதோடைய ஃபைனான்சஸ் ஒர்க் ஆகுமா. ரெண்டாவது, அது டெக்னாலஜிக்கலாக வயபிள் ஆகுமா. மூணாவது, அந்த டெக்னாலஜிக்கலாக வயபிள் ஆனாலும் அதை யூஸ் பண்ணும்போது சர்க்குலாரிட்டி பண்ணுறதுனால ஏதாவது என்விரான்மெண்ட்டுக்கு டேமேஜ் ஆகுமா. இந்த 3 விஷயங்களை நம்ம கரெக்டாக கவனித்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத விட ஒவ்வொரு செக்டார்லேயே, ஒரு பெட் பாட்டிலில் எடுத்துக்கிட்டாலும் சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, மெட்டல் அண்ட் ஃபோர்ஜிங்கில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, MSWவில் எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலேயும் அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் கொட்டி கிடக்கு.